பைபிள் சவாலின் 151வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 22 முதல் 24 அத்தியாயங்கள் துன்பம், நீதி மற்றும் தேவனுடைய வழிகள் பற்றிய ஆழமான உரையாடலை தொடர்கிறது. யோபுவின் நண்பர்கள் அவரது வேதனை மறைந்த பாவத்தின் விளைவு என்று தொடர்ந்து கருதுகிறார்கள். ஆனால் யோபு ஏன் தீயவர்கள் சில நேரங்களில் செழிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள போராடுகிறார். மனிதர்களின் தீர்ப்பு வரம்புடையது மற்றும் தேவனுடைய நேரத்தையும் நோக்கத்தையும் நாம் எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை இது நினைவூட்டுகிறது. வாழ்க்கை அநியாயமாக தோன்றினாலும் தேவன் ஒவ்வொரு செயலையும் இதயத்தையும் காண்கிறார். எல்லா பதில்களும் இல்லாவிட்டாலும் அவரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். இன்று தாழ்மையுடனும் பொறுமையுடனும் தேவனுடைய நீதி சரியான நேரத்தில் வெளிப்படும் என்ற நம்பிக்கையுடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 151 of the Bible Challenge. Today's reading from Job 22 to 24 continues the intense discussion about suffering, justice, and God's ways. Job's friends continue to assume that his pain must be the result of hidden sin, while Job struggles to understand why the wicked often seem to prosper. These moments remind us that human judgment is limited in that we cannot always understand God's timing or purposes. Even when life feels unfair, God still sees every action in every heart. Faith sometimes means trusting Him without having all the answers. Let us begin today with humility, patience, and confidence that God's justice will prevail in the right time. யோபு அதிகாரம் 22. Job chapter 22. வசனம் 1. அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக. Verse 1. Then Eliphaz the Temanite answered and said. வசனம் 2. ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாயிருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ? Verse 2. Can a man be profitable unto God, as he that is wise may be profitable unto himself? வசனம் 3. நீர் நீதிமானாயிருப்பதினால் சர்வவல்லவருக்கு நன்மையுண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ? Verse 3. Is it any pleasure to the Almighty that thou art righteous? Oh, is it gain to him that thou makest thy ways perfect? வசனம் 4. அவர் உமக்கு பயந்து உம்மோடே வழக்காடி உம்மோடே நியாயத்துக்கு வருவாரோ? Verse 4. Will he reprove thee for fear of thee? Will he enter with thee into judgment? வசனம் 5. உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ? Verse 5. Is not thy wickedness great, and thine iniquities infinite? வசனம் 6. முகாந்தரமில்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். Verse 6. For thou hast taken a pledge from thy brother for naught, and stripped the naked of their clothing. வசனம் 7. விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். Verse 7. Thou hast not given water to the weary to drink, and thou hast withholden bread from the hungry. வசனம் 8. பலவானுக்கே தேசத்தில் இடமுண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். Verse 8. But as for the mighty man, he had the earth, and the honorable man dwelt in it. வசனம் 9. விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. Verse 9. Thou hast sent widows away empty, and the arms of the fatherless have been broken. வசனம் 10. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. Verse 10. Therefore snares are round about thee, and sudden fear troubleth thee. வசனம் 11. நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. Verse 11. Or darkness
that thou canst not see, and abundance of waters cover thee. வசனம் 12. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது. Verse 12. Is not God in the height of heaven? And behold the height of the stars, how high they are. வசனம் 13. நீர் தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? Verse 13. And thou sayest, how doth God know? Can he judge through the dark cloud? வசனம் 14. அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். Verse 14. Thick clouds are a covering to him, that he seeth not, and he walketh in the circuit of heaven. வசனம் 15. அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? Verse 15. Hast thou marked the old way which wicked men have trodden? வசனம் 16. காலம் வருமுன்னே அவர்கள் வாடிப்போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. Verse 16. Which were cut down out of time, whose foundation was overflown with a flood. வசனம் 17. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வவல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். Verse 17. Which said unto God, depart from us, and what can the Almighty do for them? வசனம் 18. ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. Verse 18. Yet he filled their houses with good things, but the counsel of the wicked is far from me. வசனம் 19. எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்ததென்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். Verse 19. The righteous see it, and are glad, and the innocent laugh them to scorn. வசனம் 20. குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். Verse 20. Whereas our substance is not cut down, but the remnant of them the fire consumeth. வசனம் 21. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். Verse 21. Acquaint now thyself with him, and be at peace, thereby good shall come unto thee. வசனம் 22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். Verse 22. Receive, I pray thee, the law from his mouth, and lay up his words in thine heart. வசனம் 23. நீர் சர்வவல்லவரிடத்தில் மனந்திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். Verse 23. If thou return to the Almighty, thou shalt be built up, thou shalt put away iniquity far from thy tabernacles. வசனம் 24. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களைப் போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். Verse 24. Then shalt thou lay up gold as dust, and the gold of Ophir as the stones of the brooks. வசனம் 25. அப்பொழுது சர்வவல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். Verse 25. Yea, the Almighty shall be thy defense, and thou shalt have plenty of silver. வசனம் 26. அப்பொழுது சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். Verse 26. For then shalt thou have thy delight in the Almighty, and shalt lift up thy face unto God. வசனம் 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். Verse 27. Thou shalt make thy prayer unto him, and he shall hear thee, and thou shalt pay thy vows. வசனம் 28.
நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். Verse 28 Thou shalt also decree a thing, and it shall be established unto thee, and the light shall shine upon thy ways. வசனம் 29 மனுஷர் ஒடுக்கப்படும்போது திடப்படக்கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் இரட்சிக்கப்படுவார்கள். Verse 29 When men are cast down, then thou shalt say, There is lifting up, and he shall save the humble person. வசனம் 30 குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தி நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். Verse 30 He shall deliver the island of the innocent, and it is delivered by the pureness of thine hands. யோபு அதிகாரம் 23 Job chapter 23 வசனம் 1 யோபு பிரதியுத்தரமாக. Verse 1 Then Job answered and said. வசனம் 2 இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. Verse 2 Even today is my complaint bitter. My stroke is heavier than my groaning. வசனம் 3 நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. Verse 3 Oh that I knew where I might find him, that I might come even to his seat. வசனம் 4 என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து, காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். Verse 4 I would order my cause before him, and fill my mouth with arguments. வசனம் 5 அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து, அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். Verse 5 I would know the words which he would answer me, and understand what he would say unto me. வசனம் 6 அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னுடைய வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். Verse 6 Will he plead against me with his great power? No, but he would put strength in me. வசனம் 7 அங்கே சன்மார்க்கன் அவரோடே வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயந்தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். Verse 7 There the righteous might dispute with him, so should I be delivered forever from my judge. வசனம் 8 இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். Verse 8 Behold, I go forward, but he is not there, and backward, but I cannot perceive him. வசனம் 9 இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். Verse 9 On the left hand, where he doth work, but I cannot behold him. He hideth himself on the right hand, that I cannot see him. வசனம் 10 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Verse 10 But he knoweth the way that I take. When he hath tried me, I shall come forth as gold. வசனம் 11 என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். Verse 11 My foot hath held his steps, his way have I kept, and not declined. வசனம் 12 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். Verse 12 Neither have I gone back from the commandment of his lips. I have esteemed the words of his mouth more than my necessary. வசனம் 13 அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். Verse 13 But he is in one mind, and who can turn him? And what
his soul desireth, even that he doeth. வசனம் 14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. Verse 14. For he performeth the thing that is appointed for me, and many such things are with him. வசனம் 15. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிறபோது அவருக்கு பயப்படுகிறேன். Verse 15. Therefore am I troubled at his presence. When I consider, I am afraid of him. வசனம் 16. தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார், சர்வவல்லவர் என்னை கலங்க பண்ணினார். Verse 16. For God maketh my heart soft, and the Almighty troubleth me. வசனம் 17. அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படியிருக்கிறேன். Verse 17. Because I was not cut off before the darkness, neither hath he covered the darkness from my face. யோபு அதிகாரம் 24. Job chapter 24. வசனம் 1. சர்வவல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? Verse 1. Why, seeing times are not hidden from the Almighty, do they that know him not see his days? வசனம் 2. சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். Verse 2. Some remove the landmarks, they violently take away flocks, and feed thereof. வசனம் 3. தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக்கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். Verse 3. They drive away the ass of the fatherless, they take the widow's ox for a pledge. வசனம் 4. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒளித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். Verse 4. They turn the needy out of the way, the poor of the earth hide themselves together. வசனம் 5. இதோ அவர்கள் காட்டுக்கழுதைகளைப் போல இரை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்தர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். Verse 5. Behold, as wild asses in the desert, go they forth to their work, rising betimes for a prey. The wilderness yieldeth food for them, and for their children. வசனம் 6. துன்மார்க்கருடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சைத் தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள். Verse 6. They reap every one his corn in the field, and they gather the vintage of the wicked. வசனம் 7. குளிரிலே போர்த்து கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரமில்லாமல் இராதங்கி. Verse 7. They cause the naked to lodge without clothing, that they have no covering in the cold. வசனம் 8. மலைகளிலிருந்து வரும் மழைகளிலே நனைந்து ஒதுக்கிடமில்லாததினால் கண்மலையிலே அண்டிக்கொள்ளுகிறார்கள். Verse 8. They are wet with the showers of the mountains, and embrace the rock for want of a shelter. வசனம் 9. அவர்களோ தகப்பனில்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள். Verse 9. They pluck the fatherless from the breast, and take a pledge of the poor. வசனம் 10. அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும். Verse 10. They cause him to go naked without clothing, and they take away the sheaf from the hungry. வசனம் 11. தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். Verse 11. Which make oil within their walls, and tread their winepresses, and suffer thirst. வசனம் 12. ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், குற்றீராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது. என்றாலும்
தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. Verse 12. Men groan from out of the city, and the soul of the wounded crieth out. Yet God layeth not folly to them. வசனம் 13. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். Verse 13. They are of those that rebel against the light. They know not the ways thereof, nor abide in the paths thereof. வசனம் 14. கொலைபாதகன் பொழுது விடிகிறபோது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று இராக்காலத்திலே திருடனைப் போல் திரிகிறான். Verse 14. The murderer rising with the light killeth the poor and needy, and in the night is as a thief. வசனம் 15. விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காணமாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். Verse 15. The eye also of the adulterer waiteth for the twilight, saying, No eye shall see me, and disguiseth his face. வசனம் 16. அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். Verse 16. In the dark they dig through houses, which they had marked for themselves in the daytime. They know not the light. வசனம் 17. விடியங்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகியிருக்கிறான். Verse 17. For the morning is to them even as the shadow of death. If one know them, they are in the terrors of the shadow of death. வசனம் 18. நீரோட்டத்தைப் போல் தீவிரமாய் போவான். தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சத் தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. Verse 18. He is swift as the waters, their portion is cursed in the earth. He beholdeth not the way of the vineyards. வசனம் 19. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். Verse 19. Drought and heat consume the snow waters, so doth the grave those which have sinned. வசனம் 20. அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும், புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை, அக்கிரமமானது பட்டமரத்தைப் போல முறிந்து விழும். Verse 20. The womb shall forget him, the worm shall feed sweetly on him. He shall be no more remembered, and wickedness shall be broken as a tree. வசனம் 21. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்துவிட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். Verse 21. He evil entreateth the barren, that beareth not, and doeth not good to the widow. வசனம் 22. தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிறபோது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. Verse 22. He draweth also the mighty with his power. He riseth up, and no man is sure of life. வசனம் 23. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதின் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. Verse 23. Though it be given him to be in safety, whereon he resteth, yet his eyes are upon their ways. வசனம் 24. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற்போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரைப் போலும் அடக்கப்படுகிறார்கள், கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள். Verse 24. They are exalted for a little while, but are gone and brought low. They are taken out of the way as all other, and cut off as the tops of the ears of corn. வசனம் 25. அப்படியில்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். Verse 25. And if it be not
So, now, who will make me a liar, and make my speech nothing worth? பைபிள் சவாலின் 151வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய புரிதல் நமது புரிதலை விட மிக உயர்ந்தது மற்றும் அவரது நீதி ஒருபோதும் மறக்கப்படாது என்பதை கற்றோம். அவரது திட்டங்களை தெளிவாக பார்க்க முடியாவிட்டாலும் அவர் நீதியும் விசுவாசமும் உள்ளவர் என்பதை நம்பலாம். யோபுவின் பயணம் மற்றவர்களை விரைவாக தீர்ப்பிடக்கூடாது மற்றும் முழு உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறது. நமது புரிதலை அல்ல, தேவனுடைய ஞானத்தை சார்ந்து விசுவாசத்தில் நடப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை மேலும் ஆழமாக நம்ப ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கு பொறுமையும் தேவனில் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 151 of our Bible challenge is complete. Today we learned that God's understanding is far beyond our own, and His justice is never forgotten. Even when we cannot clearly see His plans, we can trust that He remains righteous and faithful. Job's journey reminds us not to judge others quickly or assume we know the full story. Let us continue to walk by faith and rely on God's wisdom instead of our own understanding. Each day is an opportunity to trust Him more deeply. What situation in your life requires patience and trust in God today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.